ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம எந்த ஒரு டாப் காலேஜை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய நம்பர் 1 ப்ரைவேட் காலேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க. சென்னையில், அதாவது காலவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு சொல்லலாம் இந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ப்ரைவேட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு அட்டானமஸ் காலேஜுங்க. ஓகேங்களா, இந்த காலேஜில் எது மாதிரியான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்டாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன கட் ஆஃபில் வந்து இந்த காலேஜில் வந்து சீட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் நம்ம பார்த்துடலாம். டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. இப்போ கவுன்சிலிங்கில் நீங்கள் ஒரு நல்ல காலேஜ் எடுக்கணும், சரிங்களா, உங்களோட கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது. ஒரு 160 ரேஞ்சில் இருந்தாலும் நீங்கள் வந்து எஸ்எஸ்என் காலேஜில் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, இப்போது டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா சென்னை காலவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிங்க. இந்த காலேஜ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1996 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட ஓனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணிய நாடார். அவர் தான் இந்த காலேஜோட ஓனர். இவர் தான் HCLோட ஃபவுண்டர்னு சொல்லலாம், சரிங்களா. ஓகே, இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜில் முக்கியமான ஒரு கல்லூரி. விஐடிக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 65% வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 35% மீதம் இருக்குது 35% பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இதில் நீங்கள் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த காலேஜில் படிக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல கட் ஆஃப் 190 180 எபோ, இது ஒரு சில கோர்ஸுக்கு 180 வந்து கிடைக்குது. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் ஒரு 195 எபோ இருக்குது. 195 ப்ளஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சிஎஸ்சி ஐடி இது மாதிரியான கோர்சஸ் வந்து இந்த காலேஜில் எடுத்து படிக்க முடியும், சரிங்களா. அது என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டொனேஷனும் கிடையாது, கேபிட்டேஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் ஃபுல்லி மெரிட்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த எஸ்எஸ்என் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது நீங்கள் கிளியர் பண்ணணும். முக்கியமாக உங்களோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் கண்டிப்பாக 180 ப்ளஸ் இருந்தால் தான் நம்ம இதில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கணும். கண்டிப்பாக அவங்க தான் வந்து எடுத்துக்குவாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிளியர் பண்ணணும். அப்போ தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து உள்ளே போக முடியும். கம்ப்ளீட்டாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் பேஸ்டு ஒரு காலேஜ்னு சொல்லலாம். கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ SC/SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 140 கட் ஆஃப் வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில், சரிங்களா. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஒரு 180 ப்ளஸ் அண்டு சிஎஸ்சி மாதிரியான கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 195 ப்ளஸ் வந்து பிசி, ஓசி அண்டு எம்பிசி, பிசிஎம் மாதிரியான கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 195 ப்ளஸ் வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் கவுன்சிலிங் மூலிமா. இது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1315 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஓகே சார், இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ப்ரைவேட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய அட்டானமஸ் ப்ரைவேட் காலேஜ். ஓகேங்களா, அடுத்தபடியாக இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 கோர்சஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி AIDS மாதிரியான கோர்சஸ் வந்து இந்த காலேஜில் கிடையாது. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 900 சீட்ஸ் தான் வந்து அலாட் பண்ணுறாங்க 9 கோர்ஸ்க்கு. கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 60 இன்டேக் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 60 இன்டேக்கோடையும் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 60 இன்டேக் சீட்ஸோட இருக்குன்னு. அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 150 இன்டேக் வந்து எடுக்கிறாங்க இந்த கல்லூரியில். அண்ட் ECE பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸும், EEE 120 சீட்ஸும், ஐடி பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸும், மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸும் வந்து அலாட் பண்ணுறாங்க. அடுத்ததாக எம்டெக்கில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிங்கிற கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 5 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ் எம்டெக்கில் சிஎஸ்சி. இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 60 இன்டேக் வந்து இருக்குது. ஓகேங்களா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 கோர்சஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்சஸ் தான் இப்போ நான் சொன்ன கோர்சஸ் தான் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்ததான் இந்த காலேஜில் வந்து என்ன கட் ஆஃபில் இருந்தால் நம்ம வந்து உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஓசி கம்யூனிட்டி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இது மாதிரியான கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுக்கணும், ECE எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கட் ஆஃப் வந்து 195 ப்ளஸ் இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் இந்த காலேஜுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம், சரிங்களா. கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 195 கம்பல்சரி இருக்கணும், சரிங்களா.
நம்ம ஃபர்தராக நம்ம அதை பற்றி ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த காலேஜில் 190 எபோ சரிங்களா, 190 ப்ளஸ் வந்து கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாப் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. சீட்ஸ் கிடச்சதுன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் ஒரு ட்ரிபிள்இ இது மாதிரியான கோர்சஸ் எடுக்கிறீங்க, பயோமெடிக்கல் இது மாதிரியான கோர்சஸில் எடுக்கிறீங்க, கெமிக்கல் கோர்சஸில் இருக்குது. இந்த கோர்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் கண்டிப்பாக ஒரு 180க்கு மேலே 185 ப்ளஸ் இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா இந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாராளமாக ஒரு 170, 160 லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 150 ரேஞ்செல்லாம் வந்து சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது மாதிரியான காலேஜில் நீங்கள் வந்து ஒரு பயோமெடிக்கல் மாதிரியான கோர்ஸும் மெக்கானிக்கல் சிவில் மாதிரியான கோர்ஸஸும் எடுத்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம் சரிங்களா. உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கும் விதத்தில் நிறைய கோர்சஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. அதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ நம்ம தாராளமாக ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது நீங்கள் கேட்கலாம், ஓகேண்ணே இங்கே இந்த காலேஜில் நான் படிக்கலான்னு இருக்கேன், எனக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து வரும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் வந்து இந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் இந்த காலேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேக்லேருந்து ஒரு 4 லேக் வரைக்கும் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலிமா வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து 3 to 4 லேக் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இதுதான் ஃபீஸாக இருக்கும். மேனேஜ்மெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 1 லேக் சேர்த்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. பஸ்ஸுக்கு நீங்கள் டெய்லியும் டே ஸ்காலராக இருக்கீங்கன்னா பஸ் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும். நீங்கள் காலேஜ் டைரெக்டாக விசிட் பண்ணி என்ன ஃபீஸ் அப்படிங்கிறத இன்னும் எக்ஸாக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த ஃபீஸ் ரேஞ்ச் வந்து அப்ராக்சிமேட்லி சொல்லக்கூடிய ஒரு ஃபீஸ். ஓகேண்ணே, இந்த காலேஜில் வந்து எனக்கு எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இங்கே டாப் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. HCL கம்பெனியோட ஓனரோட காலேஜ் தான் இது. நீங்கள் ஐடி செக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸும் சரி நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டோட சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 crore வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேலரி பேக்கேஜ் பர் ஆனம் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. வருஷத்துக்கு 1 கோடி ரூபா சம்பளம் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போயிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போயிருக்காங்க. ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. எது மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டேட்லேருந்து நீங்கள் ஒரு டாப் 10 ரேங்கிங் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா தாராளமாக உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க ஓகேங்களா. இது ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ரூரல் சைடில் ஒரு கிராமத்து சைடில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து ஒரு டாப் ரேங்கிங், அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக ஸ்கூல்லேயே வந்து ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக ஒரு நல்ல மார்க் எடுத்து வரீங்க அப்படின்னா இப்படி வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டாப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் இல்லை நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இந்த பொசிஷனில் வந்து நேஷனல் லெவலில் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் போர்டில் வந்து நீங்கள் இதை சைன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவும் வந்து இங்கே அப்ளிகபிளாக இருக்குது. நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 7.5 மூலியமாக இந்த கல்லூரியில் படிக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த வருஷம் 2024 வருஷத்துக்கு கவுன்சிலிங்கில் எப்படி வந்து உங்களோட காலேஜஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் சரிங்களா. உங்களோட கம்யூனிட்டிக்கும் உங்களோட கட் ஆஃபுக்கும் வந்து எந்தெந்த காலேஜஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, அதுக்கான சரியான ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வந்து உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்ஸும் கவுன்சிலிங் சம்மந்தமான அப்டேட்ஸாக இருக்கட்டும், உங்களோட கம்யூனிட்டிக்கும் உங்களோட கட் ஆஃபுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கல்லூரியாக எந்தெந்த ரீஜியனில் வந்து காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் நம்ம அதில் அப்லோட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் பற்றி நம்ம பேசலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.